தமிழ் மக்களுக்கு வணக்கம். அமைச்சர் பதவிக்காக அணி மாறுகிறார் மாபா பாண்டியராஜன். இதனால் பெரும் கலக்கத்தில் உள்ளார் ஓபிஎஸ். இது பற்றிய பரபரப்பான தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சசிகலா அணியைச் சேர்ந்த டிடிவி தினகரனை ஓரம் கட்டிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் தெரிவித்தனர். ஆனால் இது உண்மையா பொய்யா என்கிற நிலை இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. அவரை இவர்கள் ஒதுக்கவில்லை, ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் என்றுதான் கூறி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் அதிமுக ஒன்றாக இணைகிறது, இணையப் போகிறது என்று கூறி வந்தார்கள். ஆனால் நான் இணைந்தால் எனக்கு முதல்வர் பதவி தர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக தெரிவித்திருந்தார். இதை எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு முதல்வர் பதவியெல்லாம் தர முடியாது, நிதியமைச்சர் பதவி மட்டும்தான் தர முடியும், வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு இல்லாமல் ஓபிஎஸ் அணியில் உள்ள 5 பேருக்கு அமைச்சர் பதவி தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மாபா பாண்டியராஜனுக்கு அமைச்சர் பதவி உறுதி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஓபிஎஸ் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய வேண்டும் என்று மாபா பாண்டியராஜன் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் முதல்வர் பதவி கிடைக்காததால் இணைவதற்கு தயக்கம் காட்டி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். இதனால் கொதித்து போன மாபா பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ரகசியமாக எடுத்து வருகிறார். இதை தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் பெரும் கலக்கத்தில் உள்ளார். மாபா பாண்டியராஜன் அணி விட்டு அணி மாறுவது ஒன்றும் புதிதல்ல. இவர் முதலில் பாரதிய ஜனதா கட்சியில்தான் சேர்ந்து அரசியல் செய்து வந்தார். பிறகு விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் சேர்ந்து அரசியல் செய்தார். பின்பு அங்கிருந்து ஓடி வந்து ஜெயலலிதா சரணடைந்தார். ஜெயலலிதா இவருக்கு வாய்ப்புகள் கொடுத்து அமைச்சராக்கினார். பின்பு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைந்தது. ஓபிஎஸ் அணிக்கு ஓடி வந்தார். இப்போது அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி இருப்பதால் இவர் மறுபடி எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். இது அரசியல் வட்டாரத்தில், குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாபா பாண்டியராஜன் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்ந்து அமைச்சராவார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். ஓபிஎஸ் இதனால் பெரும் கலக்கத்தில் உள்ளார். என்ன நடக்கும், பொறுப்பிருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.